ஃப்ரெண்ட்ஸ், காருன்னு ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த காரில் இருக்க ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பானட்டுக்குள்ளே இருக்க மொத்த பார்ட்ஸுமே தெரிஞ்சிருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இது என்ன அப்படின்னு தெரியலன்னு நினச்சிக்கோங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரேக் டவுனோ இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னும் போது உங்கள் மெக்கானிக்கோ இல்லை வந்து சர்வீஸ் சென்டருக்கோ கால் பண்ணுறீங்க. அவங்க வந்து இந்த பார்ட்டில் வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க சொல்லும்போது உங்களுக்கு அந்த பார்ட் என்னென்னு அப்படின்னு தெரியலனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இன்ஜின் பானட்டுக்குள்ளே இருக்க என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் பாண்ட் ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடோ இல்லை எந்த சைடோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸு. எதுக்காக ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து கம்பஷன் நடக்கிறதுக்கு ஃபியூயலும் ஆக்சிஜனும் தேவை. ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று அனுப்பிடுவோம். பட் ஆனால் ஆக்சிஜனுக்கு ஏர் தான் தேவை. அந்த ஏர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்க ஏரை சக் பண்ணி ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக் ஹோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டர்போ இல்லாத வண்டியில் இன்ஜினுக்குள்ளே போகும். டர்போ இருக்கிற வண்டியில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக டர்போக்குள்ளே போகும். டர்போ என்ன பண்ணுன்னா இந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். ஸோ சப்போஸ் உங்கள் வண்டியில் ஏர் ஃபில்டர் செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாக்ஸை தான் இந்த கிளிப்பை கைட்டிட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா பேட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஃபால்ட் கொடுக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சப்ளை வராது, திடீர்னு ஸ்டார்ட் ஆகாது, இல்லை சுற்று வாங்கும். அதுக்கான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல்ஸ் வந்து கரெக்டாக டைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா இந்த இடத்துல வந்து ஸ்லட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல்ஸ் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதை தவிர பேட்டரியில் வந்து எதுவுமே தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. வண்டிக்கு தேவையான மொத்த ஃபியூஸஸும் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் வண்டி ஏதோ எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்கள் ஃபியூஸ் பாக்ஸை திறந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த பாக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ECM. இப்போ வர மாடர்ன் காசு மொத்தமே பார்த்திங்கன்னா ECM தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதை வந்து நம்ம எதுவுமே செக் பண்ண முடியாது, பட் ஆனால் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஹார்ட்டுன்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டர்போ. எந்தெந்த வண்டியிலலாம் டர்போ இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கும். டர்போவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற ஏரை கம்ப்ரஸ் பண்ணி வர்றது தான் அதோட வேலை. எதுக்காக கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக நடக்கும். நீங்கள் முன்னாடியே ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறதால பார்த்திங்கன்னா இன்ஜினுக்குள்ளே ஹை கம்ப்ரெஷன் வந்து அட்டைன் பண்ண முடியும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டீசல் காஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காஸ்ட்லேயும் வருது. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் ரிசர்வயர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் இதில் வந்து பிரேக் ஃப்ளூயிட் குறையுது அப்படின்னும் போது பிரேக் நிற்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள் மெக்கானிக் வந்து பிரேக் ஃப்ளூயிட் செக் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த ஃப்ளூயிட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மேக்ஸிமம் கீழே மினிமம் சொல்லி போட்டிருப்பாங்க. எப்பயுமே பிரேக் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்கணும். இதையும் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் விஷயம் கூலண்ட். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்பஷன் அப்போ பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து கூலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் டேங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். எஃப் லோன்ட்டு. எஃப்னா வந்து ஃபுல்லு, லோனா வந்து லோயரு. எப்பயுமே ஃபுல் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் இருக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதால தெரியல. இது வந்து ரேடியேட்டர் ஃபேனு. ரேடியேட்டர் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்குள்ளே நிறைய ஃபின்ஸ் மாதிரி இருக்கும். உள்ளேருந்து கூலண்ட் வந்து இன்ஜினுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்க ஹீட்டை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து ரேடியேட்டருக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் ஃபின்ஸ் மூலமாக மேலே கீழே போயிட்டு வரும். அந்த மாதிரி போகும்போது வெளியிலேருந்து வர காற்று மூலமாக அது வந்து கூல் ஆகிட்டு திருப்பி இன்ஜினுக்குள்ளே போகும். இதுதான் ரேடியேட்டரோட வேலை. சப்போஸ் வெளியில் இருந்து காற்று வரலன்னும் போது ரேடியேட்டர் ஃபேன் ஓடி அதை வந்து கூல் பண்ணும். சப்போஸ் கூலண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது வண்டி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். சீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்பயுமே கூலண்ட் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் எமர்ஜென்சியில் வண்டி லாங்கில் போகும்போது வண்டி ஹீட் ஆகுது அப்படின்னும் போது வண்டியில் கூலண்ட் இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் டிஸ்டில் வாட்டரை யூஸ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் சர்வீஸ் சென்டர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூலண்ட் வந்து டாப்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு சில வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கூலண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே போகிற அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சேர் மாதிரி அடைச்சிக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாஷர் ஃப்ளூயிட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைப்பர் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த வாட்டர் தான். இது வந்து பெரும்பாலானவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி வந்து ரேடியேட்டருக்கு மேலே இந்த மாதிரி கப்பு இருக்கும். இந்த கப்பை வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் கையில் கைட்டவே கூடாது. அதுவும் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது, வண்டி ஐடியில் இருக்கும்போதெல்லாம் கைட்டவே கூடாது. ஏன்னா பயங்கரமாக ஹீட்டில் வந்து ரேடியேட்டர் வந்து சுற்றிட்டுருக்கும். அப்போ வந்து இது கைட்டினிங்கன்னா மூஞ்சில் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து எப்போ கைட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஐடியில் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்போது மட்டும்தான் அது கைட்டணும்.
நெக்ஸ்ட் விஷயம் இன்ஜின் டிப்ஸ்டிக்கு. இன்ஜின் ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ஸ்டிக்கு. இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் வண்டியில் இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த டிப்ஸ்டிக் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஆயில் ஃபில்டர். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து டிஃபர் ஆகும். இந்த வண்டியில் இந்த இடத்துல ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டரோட கேப்பு. இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஆயில் ஃபில்டர் இருக்கும். பட் ஆனால் இது வந்து நம்மளாலாம் கட்ட முடியாது, ஏன்னா இதுக்கான ஸ்பேனர் தேவை. பட் ஆனால் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்ஜினு. இது மேலே ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் ஸ்பார்க் ஃப்ளக்ஸ் வரும், டீசல் இன்ஜினாக இருந்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ் வரும். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பட் ஆனால் கைட்டி பார்க்குறதால வந்து எந்த யூஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம், இதுதான் வந்து ஆயில் போர் பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து உள்ளே ஊற்றணும். இந்த கப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஃபில் பண்ணணும். லாஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெல்ட் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பெல்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, இன்ஜின்னு, வாட்டர் பம்பு, ஏசி கம்ப்ரெசரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டரு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு தான். சப்போஸ் இந்த பெல்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது, ஃபியூல் பம்ப் வந்து வேலை செய்யாது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டர் எதுவுமே வேலை செய்யாது. ஸோ இந்த பெல்ட்டை வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில வண்டியில் சொல்லுவீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கீச்சின்னு சவுண்டு வருதுன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டில் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.